வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள், அமைச்சில் இடம்பெற்ற சிறப்பு கலந்துரையாடல். போலீஸ் அதிகாரிகளின் பதவி உயர்வுகளை அடுத்த மாதத்தில் வழங்க தீர்மானம். யாழில் வெளிநாட்டிலிருந்து வந்த நபரின் பெருந்தொகை பணம் கொள்ளை, 10 சந்தேக நபர்கள் கைது. நள்ளிரவு முதல் இலங்கை போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பு. பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு இன்று முதல் அபராதம். நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களுடன் கல்வி அமைச்சில் சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் புதிய சீர்திருத்தங்களின் பாடத்தொகுதிகள் தொடர்பாக அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் கல்வி அமைச்சகம், தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் தேசிய கல்வி ஆணையம் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு இடையே இருக்க வேண்டிய பரஸ்பர உறவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் மூலம் கல்வித்துறையில் ஏற்படும் வளர்ச்சி ஆகியவை வலியுறுத்தப்பட்டன. இந்த கல்வி முறையில் நிலவும் சமத்துவமின்மையை மாற்றுவதே எங்கள் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதன்படி ஒரு குழந்தை மட்டுமல்ல, அனைத்து குழந்தைகளும் நமது கல்வி முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தை அடையக்கூடிய கல்வி முறையை உருவாக்குவதே எங்கள் முதன்மை நோக்கமாகும் என்று பிரதமர் மேலும் கூறினார். மேலும் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மிகவும் முக்கியமானவை என்றும் எதிர்கால கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மாவட்ட மட்டத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுடனும் கலந்துரையாடுவது முக்கியம் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். 5 வருடங்களாக தடைப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் பதவி உயர்வுகளை அடுத்த மாதத்தில் வழங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிள் முதல் தலைமை போலீஸ் பரிசோதகர் வரை பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்தார். இந்த பதவி உயர்வுகள் அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பயனடைவார்கள். இந்த நடவடிக்கை அதிகாரிகளுக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் பதவி உயர்வு திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டிலிருந்து வந்து நெல்லியடி பகுதியில் வசித்து வந்த நபரொருவரின் சுமார் 1,40,00,000 ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வெளிநாடொன்றிலிருந்து இலங்கை வந்த நபரொருவர் நெல்லியடி பகுதியில் வசித்து வந்துள்ளார். அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு நாணயத்தாள்கள் உள்ளிட்ட பணத்தினையும் வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தனது பணம் காணாமல் போவதை அறிந்து இந்த விடயம் தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலைய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரின் வீட்டில் வேலை செய்யும் 2 தொடர்பில் சந்தேகமடைந்து இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளின் போது இருவரும் வெளிநாட்டு பணத்தினை வீட்டிலிருந்து சிறிது சிறிதாக கொள்ளையிட்டதாகவும் அந்த பணத்தினை நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் ஊடாக நெல்லியடி பகுதியில் உள்ள வங்கியொன்றில் வெளிநாட்டு பணங்களை இலங்கை ரூபாவிற்கு மாற்றியதாகவும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்டமை, திருடப்பட்ட பணத்தினை உடைமையில் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் மேலும் 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருடப்பட்ட பணத்தில் சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஏனைய பணத்தினை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபையின் தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளன.
நீண்ட தூர பேருந்துகளுக்கான ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை ஏற்றுக்கொள்வதில் எழும் சில பிரச்சினைகள் தொடர்பாகவே இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. பேருந்து தரிப்பிடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெற்றிலை எச்சில் உமிழப்படுகின்றமை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட உரிய அரசு நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் இதுவரையில் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பொது இடங்களில் வெற்றிலை எச்சிலை உமிழ்பவர்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் சட்ட நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளது. வெற்றிலை எச்சிலை பொது இடங்களில் உமிழ்பவர்களுக்கு எதிராக குறைந்தபட்சம் 3000 ரூபாவும் அதிகபட்சமாக 25,000 ரூபாவும் அபராதமாக விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பேருந்து சாரதிகள் மற்றும் வாகன சாரதிகள் வாகனங்களை செலுத்தும் போது வெற்றிலை எச்சிலை பாதைகளில் உமிழ்ந்து செல்வதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பில் விரைவில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமாக இருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் நேற்று கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் இதனை தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் ஒன்று கூடிய நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க நீதிமன்றமே தெளிவான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவு எதிர்காலத்தில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது என்றும் FU வுட்லர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.